அர்ஜுனா, நீ போரிலிருந்து பின்வாங்கினால் உன் எதிரிகள் உன்னைப் பற்றி மிக இழிவாக பேசுவார்கள். உன்னுடைய வீரத்தையும் திறமையையும் ஏளனம் செய்து சொல்லக்கூடாத வார்த்தைகளால் உன்னை நிந்திப்பார்கள். நீ எதையெல்லாம் பெருமையாக கருதினாயோ அவையெல்லாம் அவர்கள் பேசும் பேச்சால் சுக்குநூறாகிப் போகும். யோசித்துப் பார்த்தா ஒரு வீரனுக்கு தன் திறமையை பழிக்கும் அந்தச் சொற்களை கேட்பதை விட அதிகத் துன்பம் தருவது வேறு என்ன இருக்க முடியும்? அந்த அவமானத்தைச் சுமந்து கொண்டு உன்னால் வாழ முடியுமா? பார்த்தா, இந்தப் போரினால் உனக்கு லாபமே தவிர நஷ்டம் ஏதுமில்லை. ஒருவேளை நீ போர்க்களத்தில் வீழ்ந்தால் வீர சொர்க்கத்தை அடைவாய், அல்லது வெற்றி பெற்றால் இந்த நிலவுலகை அரசாளும் பாக்கியத்தை பெறுவாய். எப்படியும் உனக்கு நன்மையே விளையப் போகிறது. அதனால் அர்ஜுனா, வீண் குழப்பங்களை விட்டுவிட்டு போரிடுவதே கடமை என்று மன உறுதி கொண்டு எழுந்து நில். பார்த்தா, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அவற்றை சமமாக ஏற்றுக்கொள். லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி இவற்றைப் பற்றி கவலைப்படாதே. உன் கடமை போரிடுவது மட்டுமே. கடமையை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இந்தப் போரில் ஈடுபடு. இப்படி பலனை எதிர்பார்க்காமல் நீ உன் தர்மத்தைச் செய்தால் எந்த பாவமும் உன்னை வந்து சேராது. மனதை அமைதியாக வைத்துக்கொள். அர்ஜுனா, போருக்குத் தயாராகு.